எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆர்டினரி ஃபேனை வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேனா மாத்துறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஒரு தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சர் தெர்மோஸ்டாட் வச்சு அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜோக்காக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சிங்களேன். ஸோ இது எப்படி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தெர்மோஸ்டாட்டு. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஆன் ஆஃப் ஆகும். அதாவது க்ளோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது நார்மலி ஓப்பன் தெர்மோஸ்டாட்டை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் எப்படி ரன் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக ஏசி இருக்கும். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் ரூம்குள்ள அப்படின்னா அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து ஃபேனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நார்மலி ஓப்பன் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ரிலே தேவைப்படுது. ஸோ நார்மலி க்ளோஸ் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலே தேவைப்படாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செட்டிங் 0 to 60 டிகிரி வரைக்கும் செட்டிங்ஸ் இருக்குது. இது எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேன் வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், அதோட கனெக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டயக்ராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணி அதை ரன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே இருக்குது. உங்களுக்கு அதேமாதிரி கண்ட்ரோல் பிரேக்கர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் பிரேக்கர்லேருந்து எடுத்து நம்ம தெர்மோஸ்டாட் ஃபஸ்ட் கொடுப்போம். தெர்மோஸ்டாட்டோட அந்த NO பாயிண்ட் தான் வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும் தெர்மோஸ்டாட்டில். அது NO பாயிண்ட் கொடுப்போம். ஸோ அந்த NO பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் எடுத்து நம்ம ரிலே கொடுப்போம். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது அதோட ஆப்ரேஷன் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக்கர்லேருந்து எடுக்கிறோம். அதாவது கண்ட்ரோல் பிரேக்கர்லேருந்து சப்ளை எடுத்தாச்சு. ஸோ எடுத்து என்ன பண்ணோம், டேரெக்டாக நம்ம தெர்மோஸ்டாட்டோட ஒரு ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது இங்கே கொடுப்போம். இந்த தெர்மோஸ்டாட்டில் ஒரு ரெண்டில் கொடுத்தாச்சு. தெர்மோஸ்டாட் எப்போ ஆன் ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் ஆன் ஆஃப் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காயில் சப்ளை இதுக்கு தேவையில்லை. இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீடில் மூலிமா ஆன் ஆஃப் ஆகிக்கும். அதை வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆகிக்கும் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி. ஸோ ஒரு சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து அதே சப்ளை வந்து நமக்கு எங்கே கொடுக்கணும்னா ரிலேவோட காமன் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ ஆர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நார்மலி க்ளோஸ் காமன் பாயிண்டில் கொடுத்துருவோம். NC எடுத்து நம்ம ஃபேனுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கொடுத்தாச்சுங்க. நிலையோட காமன் பாயிண்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்களா. ஸோ இந்த 2 கனெக்ஷனும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கனெக்ஷன்ஸ் எப்படி வருது சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்த கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெர்மோஸ்டாட்டோட அனதர் ரெண்டு எடுத்து ரிலேயோட காயில் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ ரிலேயோட காயில் சப்ளை கொடுத்தோன்னா தெர்மோஸ்டாட் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ ரிலே ஆன் ஆகிரும். ரிலே ஆன் ஆகும்போது அந்த NC பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிறத பொறுத்து ஃபேன் வந்து ரன் ஆகும். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நார்மலி க்ளோஸ் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிலேக்கான ஒரு அவசியமே இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து அந்த தெர்மோஸ்டாட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதை பொறுத்து அந்த லோடு வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ இங்கே வந்து அதே கான்செப்ட். ஸோ ரிலே தேவைப்படுற இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி ஓப்பன் தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணும்போது, அதாவது நார்மலி ஓப்பன் தெர்மோஸ்டாட் கனெக்ட் யூஸ் பண்ணும்போது வேணும். ஸோ இப்போ இந்த நியூட்ரல் தேவைப்படுறதுனால நியூட்ரல் வந்து டேரெக்டாக அந்த ரிலேயோட நியூட்ரல் வந்து நம்ம சப்ளையில் கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம ஃபேன் எடுத்து கனெக்ட் பண்ணணும். ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக 2 டெர்மினல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸ் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ ஃபேஸ் எடுத்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ரிலேயோட நார்மலி க்ளோஸ் பாயிண்ட்லேயும் நியூட்ரல் எடுத்து டேரெக்டாக நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணாலும் சேம் தான். ஸோ ரெகுலேட்டருக்கு முன்னாடி, அதாவது ரெகுலேட்டர் போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ரெகுலேட்டருக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணாலும் வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ரெகுலேட்டருக்கு ஏற்ற மாதிரி இது ஆன் ஆஃப் ஆக போகுது. அதாவது ஃபேனோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தாச்சு சப்ளை ஃபேனுக்கு. ஃபேஸ் கொடுத்தாச்சு. அடுத்த நியூட்ரல் வந்து டேரெக்டாக அந்த சப்ளை நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த இதை வச்சு நம்ம வீட்டில் வந்து ஃபேன் வந்துட்டு நம்ம ஒரு வெயில் காலத்தில் ஃபேன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம குளிர் காலத்தில் வந்து சம்டைம்ஸ் ஃபேன் வந்து கொஞ்சம் குளிர்துன்னு ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம், அப்படியே பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சென்சார் நம்மகிட்ட இந்த டெம்பரேச்சர் தெர்மோஸ்டாட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து குளிர்தா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிருக்கும்ப்பா, கொஞ்சம் வெயில் லைட்டாக ஒர்க்க மாதிரி வருதா, ஸோ ஆன் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகும் அந்த ஃபேன் இந்த தெர்மோஸ்டாட்டோட டெம்பரேச்சர் பொறுத்து. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரூம் டெம்பரேச்சர் 30 இருக்குது. ஸோ 30 இருக்குன்னா 30க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ரன் ஆகாது. ஸோ நம்ம எப்படி ரன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 30க்கு மேலே போனால் ரன் ஆகணும்ப்பா அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ 30க்கு மேலே எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும்.
ஸோ 30 கீழே இருக்கும்போது ரன் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 இருக்குது. ஸோ 30ல் கண்டிப்பாக உங்களுக்கு ரன் ஆகாது. 30 கீழே இருக்கும்போது சத்தியமாக ரன் ஆகாது. 30க்கு மேலே எப்போ ரீச் ஆகுது, அதாவது ரூம் டெம்பரேச்சர் 30க்கு மேலே போயிடுச்சு, இப்போ எனக்கு உருக்கமாக இருக்குப்பா ரன் ஆகணும் ஃபேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 30க்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நான் சைடு வீல் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் இந்த நாபை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் கண் கூட. இப்போ பாருங்கள், ஸோ இந்த நாபை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து லெஸ் பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன், டெம்பரேச்சரை ரன் ஆகலை. ஸோ டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுறேன், டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். என்னங்க சார் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஆன் ஆஃப் டெம்பரேச்சர் அதிகம் கம்மி பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. இது டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்போது ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதோட கீழே டெம்பரேச்சர் இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குங்களா? ஸோ இதில் வந்து நம்ம மேலேருந்து பார்ப்போம், அதாவது டாப் வியூலேருந்து பார்த்தா அந்த சென்சார் எப்படி கட் ஆஃப் ஆன் ஆஃப் ஆகுது, ஒரு கிளிக் மாதிரி சவுண்ட் மாதிரி வரும் பாருங்கள் ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 60 டிகிரி வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த இது நாப் இருக்குது. ஸோ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த 30 டிகிரி ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், அதுக்கு கம்மியாகும் போது ஆஃப் ஆயிரும். ஸோ 30 டிகிரிக்கு ரீச் ஆகிட்டுனா ஆன் ஆஃப் ஆட்டு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.